தஞ்சாவூரில் நடந்த தாவேக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த இருசக்கர வாகனங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நாயகி இப்ப திருந்தவே திருந்தாது. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தான் செல்லும் போது தனது வாகனத்தை இருசக்கர வாகனத்திலோ கார்களிலோ பின்தொடர வேண்டாம் என தனது தொண்டர்களுக்கு விஜய் பலமுறை அறிவுறுத்தியிருந்தார். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. விஜயின் வாகனம் திருச்சி துவாக்குடி அருகே சென்ற போது அவரது வாகனத்திற்கு முன்பு இருவர் மீதும் கார் மோதியதில் தடுமாறி கீழே விழுந்தனர். ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. ஏய், அவன் செத்துட்டான்டா. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சோலி முடிச்சு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? இரண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி, ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. வர நிறுத்தின அவனை பைத்தியக்கார பைய. எதுக்குடா வரீங்களா? எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. திருந்தவே மாட்டீங்களா? சினிமாவை ரசிங்க, கொண்டாடுங்க. ஆனா அதுல நடிக்கிறவங்களை கடவுளா மட்டும் பாக்காதீங்க. எப்பதான் மாற போறீங்களோ போய் பழப்ப பாருங்கடா. என்ன நாளைக்கு கூத்து காட்ட போறாங்க. வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தமா லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி ஆஹா, ஒரு குருப்பா தாயா அலைறாங்க. அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்கப்பா, பிளீஸ் கீழே இறங்கப்பா. மாப்ள பேக்ல சட்ட புத்தகத்தை வச்சிருப்பான்னு பார்த்தா சலூனை வச்சுக்கிட்டு சுத்தி திரிறானா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிடும். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. பேப்பயல பேப்பயல ஈத்ர பயல பேப்பயல ஈத்ர பயல பேப்பயல. நீங்க தலைவர் வராரே, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில இதுக்காண்டி சீக்கிரமா ஏந்திரிச்சு கிளம்பி வந்திருக்கோம் நானே என் பொண்ணும். அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லம்மா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. அசிங்கமா கேட்டோடி பித்தளை மாத்தி சிரிக்கி அடிங்க பாம்பள கொண்ட. தெரியாதுண்ணா, பார்த்தே அவனு அண்ணனை. அதுக்காக தான் வந்திருக்கோம். அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷ சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. பாக்கணும், எப்படியாவது பாக்கணும்டா. பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியது. பாதுகாப்புலாம் நல்லா இருக்குண்ணா. பாப்பா தூக்கிட்டு எதுக்கு வந்திருக்கேன்னாக்கா அண்ணனுக்காக தான். சரி, விதி யார விட்டுது போ. அண்ணனுக்காக தான். மத்த எல்லாரும் பாத்துப்பாங்க அந்த நம்பிக்கையாக தூக்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாவே. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? அறிவு இருக்கா உனக்கு? வகுத்துக்கு சோத்தானே திங்கிற, இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதோ தோன்ற மாதிரி தான் இருக்குது. தயவு செய்து
யாரும் வாகனத்தில் பின்தொடர்ந்து வர வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா, அவர் வராதீங்கன்னு சொன்னாவே வாங்கன்னு சொல்றதா அர்த்தம். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? உண்மையிலேயே கொடுப்பீங்க தானே? இந்த விஜய நம்புறீங்க தானே? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன். எங்க ஓட்டு எங்க உரிமை. வீணாதன் ஆகிய நான் எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. 30 நாளில் என்னால் முடிந்தவரை பரதம் கற்றுக் கொடுப்பேன். எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். இதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். என் பதவிக்காலம் முடிகின்ற வரை தெருவில் இறங்கி ஆட மாட்டேன். எங்க வார்த்தையில் இருந்து மாற மாட்டோம். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். இது நிஜம். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மட்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு ஏதாவது பேசட்டும். விளக்கு மறுப்பிஞ்சிரும். அண்ணன் அண்ணி உன்னைய அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். பஞ்சாயத்தாளா அது? பஞ்சாயத்து கிடையாது. இந்த கூட்டத்தில் இருக்க மரியாதை கிடையாது. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. பஞ்சாயத்துல கொலை உருவனுக்கிறதுக்காக அந்த பையன் இப்படி பேர வேண்டாம். வீட்டுக்கு நம்மள அறியாம அவங்களுக்கு நாம நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்ல. அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? இது சும்மா உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைஞ்ச உறவு. இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். மன்னா, நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி. இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். அண்ணன், நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. இவரோட தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்போ இவர் எனக்கு என்ன மாதிரி? புருஷ மாதிரி. இது தாலி கட்டினா புருஷ மாதிரி, தாலி கட்டாட்டி மச்சா மாதிரி. இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க. ஏய், இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கூட சுத்திட்டு இருக்காடி. இவ்வளவுதான் நம்மள மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கிழமை கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி. படிக்க வந்தியா இல்ல இவன் கூடிய? ஆமா, நாங்க காஞ்ச கனகாம்பரம், இவ கைப்படாத ரோஜா. நீ பீஸா ஹட் வாசல்ல சிம் கார்டு விக்கிறேன்னு எதாவது விக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ ட்ரெஸ் இப்படி இழுக்காத. ஆம்பளைங்க இழுத்தா பரவாயில்லையோ? கோடி போ, இப்படியே டெய்லி ஒருத்தங்க கூட போ, நோய் வரும். அப்புறம் ரோட புள்ளி ராணிக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு வினைல் போர்டு வச்சு உன் போட்டோவையும் போடுவாங்க. காலேஜ் கேர்ளா ரெடி, கால் கேர்ளா இருக்காத. இன்னொரு தடவை உன்னை அப்படி பார்த்த செப்பல் சே மாறுங்க. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? இந்த ஈசிஆர் பக்கம் ஒரு பையன் இருக்கான். இந்த விஜய் படத்தையும் விஜயோட மனைவி படத்தையும் கையில பச்சை குத்திருக்கான். அந்த பையன் உண்மை என்னன்னு தெரியாம, எதுன்னு தெரியாம, குருத்து பூடம் தெரியாம சாமி ஆடுறாங்க. பூடம் தெரியாம சாமி ஆடி 2 படத்தையும் பச்சை குத்தி வச்சுக்கிட்டு, அவன் பச்சை நீ குத்த கூடாதா, உங்க தலைமை குத்தணும்டாத. அண்ணா, நீங்க ஒரு பொறுக்கீடு. நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னா. மச்சான், கட்சியில அந்த பொம்பளையும் 200 ரூபாய் வாங்கிச்சுடா. யாரா?
அதான் எங்க அண்ணனோட எக்ஸ். அது நேத்து. இன்னைக்குதான் 200 ரூபாய் வாங்கி அண்ணா மேலேயே பொய்யா டைவர்ஸ் கேஸ் கொடுக்குதே. என்னைக்கு அவங்க வீட்டு சாவுக்கு போகும்போது நினைச்சேன். கட்சியில இப்படி 200 ரூபாய் வாங்கி எங்க அண்ணன் மேல பொய்யா கேஸ் கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்களே. அதே சாவுக்கு உங்க அப்பாவும் போயிருக்காரு. அவரும் 200 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாரா? அதெல்லாம் தெரியல. ஆனா இவங்க 200 ரூபாய் வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. நீங்க ஒரு கேடுகட்ட குக்கர்னு சொன்னா கூட நான் வந்து உங்களை நம்ப மாட்டேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்களே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பொண்ணோளுக்கு பாதுகாப்பு இல்ல. பொண்ணோளுக்கு நேரத்துல பாதுகாப்பே கிடையாது. ஆனா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆனா நீங்க நாளைக்கு வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னா அதுக்கு நான் முட்டை கொடுப்பேன். நான் கொடுப்பேன். எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்க போல இருக்க. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்பராட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. சரி, அதை விடுங்க. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலிய பாத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் பேரையும் லோகோவையும் மாத்தி போட்டு பொய்யான செய்தியை சொல்றீங்க, அவதூறு பரப்புறீங்க, ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறீங்கன்ட்டு போஸ்ட் போடுறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 25 ரூபாய். அப்ப நீங்க எத்தனை போஸ்ட் போடணும்னு நீங்களே பாத்துக்குங்க. கம்பெனிக்கு 25 ரூபாய், 5 ரூபாய், 5 ரூபாய். போஸ்டுக்கு 25 ரூபாய், போஸ்டுக்கு 25 ரூபாய், 5 ரூபாய். போஸ்டுக்கு 25 ரூபாய். தாங்க ஏறாத மொத்தவங்களுமே தற்கொலை புண்டைங்க வச்சு நான் அரசியல் வந்தேன் பேரு. உன் மேல அது தப்பு இல்ல. என்னதான் சொல்லணும். உனக்கு ஒரு நாள் இருக்கு. இன்னும் போலையா? பாமாவளையா பார்த்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா வந்துட்டாங்க இருந்து. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கான். ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற விடலுக்கு. அம்மா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.